இந்த வீடியோவில் நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா 500 கிலோமீட்டர் ஓடிடுச்சு. 500 கிலோமீட்டர் ஓடி ஃபர்ஸ்ட் சர்வீஸுமே முடிச்சிடுச்சு. நம்ம இந்த 500 கிலோமீட்டர் ஓடினதுல வண்டியில் நடந்த சில விஷயங்களை பற்றி பார்க்கலாம். சில விஷயங்கள்லாம் வண்டி நம்ம விட்டு போகும்போது மற்றவங்க அந்த மாதிரி நடந்த விஷயங்கள்லாம் சில பார்க்கலாம். மற்றவங்களால நம்ம வண்டியில் ஏற்பட்ட சில கசப்பான விஷயங்களை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி சைலன்சரில் சின்னதாக ஒரு கோடு வந்துச்சு. அது நம்ம பின்னாடி வீட்டில் உட்காரும்போது அவங்க வந்து இந்த ஃபுட்டில் கால வைக்காமல் சைலன்ஸில் கால வச்சிருந்ததுனால சின்னதாக ஒரு கோடு ஒன்று வந்துருச்சு. அதுவும் நடந்தது. வண்டி வாங்கின ஒரே வாரத்தில் நடந்துச்சு. அப்பயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாகிற மாதிரி இருந்துச்சு. ரெண்டாவது, நம்ம வண்டியை விட்டுட்டு ஒரு இடத்துல விட்டுட்டு வேலை விஷயமா போயிட்டு வந்து பார்த்தோம். போயிட்டு வந்து பார்க்கும்போது வண்டி ஓட்டும்போது நம்ம என்னன்னா இந்த பம்பர்லாம் நம்ம வண்டி ஓட்டும்போது லைட்டாக நம்மளுக்கு தெரியும், பம்பரில் அடிப்பட்டாலே தெரிஞ்சிடும். நம்ம அப்படி பார்க்கும்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா யாரோ இதெல்லாம் மோதி இருக்காங்க. இந்த இடத்துல மோதி சின்னதாக ஒரு கீறல் வந்துருக்கு பம்பரில். சரி, இது பம்பர்ன்றதுனால இருந்தாலும் கஷ்டமாக தான் இருந்துச்சு. இருந்தாலும் பம்பரில் சின்னதாக ஒரு கீறல் இருக்கு. மூணாவதாக பார்த்தீங்கன்னா ஒரு கடைக்கு போயிருந்தோம். வண்டியை விட்டு வீட்டில் வந்து அவங்களை கடைக்கு போக சொல்லிட்டு நானும் கூட போனால், இருந்தாலும் சரி ரொம்ப ரஷ்ஷாக இருந்ததுனால வண்டி யாராவது எடுத்துருவாங்க அப்படின்னு நான் அங்கேயே வெயிட் பண்ணியிருந்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி பக்கத்தில் ஒரு ஸ்கூட்டி ஒன்று நிற்குது. அந்த ஸ்கூட்டியை வந்து ஒருத்தர் எடுக்க வராரு. அவர் எடுக்கும்போது அவர் வண்டி எடுக்கிறாருன்னு சொல்லிட்டு கொஞ்சம் இடம் கொஞ்சம் கம்மியாக இருக்கு அப்படின்ட்டு நான் என்ன பண்ணிட்டேன், அந்த சைடில் நின்று வண்டி சைட் லாக்கில் இருந்தது. இதை பிடிச்சி இப்படி நிமித்திட்டேன் வண்டியை. ஃப்ரீயாக எடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை நான் அப்படி நேராக நிறுத்திட்டேன். அவரும் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஸ்டேரிங் ஃபுல்லாக வளைச்சிருக்காரு. எப்படியும் வந்து வண்டியில் இடிக்குன்னு எனக்கு தெரியும். அவர் ஃபுல்லாகவே வளைச்சிருக்காரு. பார்த்து எடுங்க, வண்டியில் இடிக்க போகுது, பார்த்து எடுங்கன்னு சொல்கிறேன். அவர் அந்த ஸ்டேரிங் ஃபுல்லாக வளைச்சி அப்படியே வந்து என்ன ஆச்சுன்னா லாஸ்ட்டாக அந்த இண்டிகேட்டர் அடிச்சிட்டாரு. நான் தான் இப்போ சொன்னேன் அவர்கிட்ட, ஏங்க நான் தான் வண்டியை வந்து நேராக நிமித்துறேன், நீங்கள் எடுக்கிற அளவுக்கு வண்டி இடமா விட்டுட்டேன், அப்படி இருந்தால் இண்டிகேட்டர் அடிக்கலாம் சார், அதுதான் சார் பார்த்துடுங்கன்னதுக்கு அது தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுனே போயிட்டாரு. நம்மளுக்கு ஆனால் சிரிக்க முடியல, ஏன்னா வண்டி நம்ம வண்டி தானே ஆயிடுச்சு. அது புது வண்டின்றதுனால இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வெளியில் நடக்குது. அது நம்ம கொஞ்சம் பார்த்து தான் இருந்துக்கலாம். நாலாவது பார்த்தீங்கன்னா பைக்கை வந்து வாட்டர் வாஷ் விட்டு வண்டி சர்வீஸ் போயிருந்து இல்லையா, வாட்டர் வாஷ்லாம் பண்ணி எல்லாம் வண்டி ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்திருந்தோம். எடுத்துகிட்டு வந்து நம்ம இடத்துல நிறுத்திருந்தோம். எப்பவுமே கவர் போட்டு தான் நிறுத்துவோம். வண்டியை கவர் போட்டு நிறுத்திட்டு அடுத்த நாள் காலைல வந்து வண்டி எடுக்கிறோம், சத்தம் கேட்குது. எது கீழே வந்த மாதிரி சத்தம் கேட்குது. என்னடா கீழே வந்த மாதிரி சத்தம் கேட்குதுன்ட்டு பார்த்தா வண்டியில் அந்த இண்டிகேட்டரு இது இருக்கு இல்லைங்களா, இது இண்டிகேட்டர், அந்த இண்டிகேட்டரோட பார்ட் இது கைட்டுன்னு பொத்துன்னு கீழே வந்துருச்சு. இது நம்ம வண்டி நிறுத்துகிற இடத்துல யாராவது மோதிட்டாங்களா, இல்லை நம்ம சர்வீஸ் விடும்போது அவங்க ஏதாவது தப்பாக ஹேண்டில் பண்ணி ஏதாவது வாட்டர் வாஷ் ஏதாவது பண்ணும்போது ப்ரெஷரில் அடித்து ஒழிஞ்சிச்சான்னு தெரியல. ஆனால் இது கீழே விழுந்துருச்சு. யாரும் இடித்த மாதிரியும் தெரியல. ஆனால் அந்தளவுக்கு இது எப்படி ஊந்துச்சுன்னு தெரியல, எப்படி உடஞ்சதுன்னு தெரியல. கிட்டத்தட்ட வண்டியோட விலை பார்த்தீங்கன்னா 2,80,000 கொடுத்து நம்ம ஒரு வண்டி வாங்குறோம். அது இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னா இவ்வளோ ரொம்ப மட்டமாக இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல ஒரு ஸ்க்ரூ போட்டு மேலே ஒரு லாக் போட்டு கொடுக்குற மாதிரி இருக்குது. அது இந்த ஸ்க்ரூவை கைட்டு அந்த லாக்கை கைட்டு நம்ம எடுத்துடலாம். ஏன்னா ரொம்ப இதாக இருக்குது இந்த இண்டிகேட்டரு. இதோட விலை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 400 சொல்கிறாங்க. நான் ஷோரூமில் இருக்கிறதுக்கு இதை மாற்றுறதுக்கு 400 ஆகும்னு சொன்னாங்க. இதை வந்து மற்ற சில வண்டிலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நம்ம ஓட்டுற மாதிரி ப்ரெஸ் பண்ணி ஓட்டுற மாதிரி இருக்கும். ஒன்றுமே இல்லை, இந்த இடத்துல ஒரு நெட்டுக்கு ஒரு ஸ்க்ரூ கொடுத்து மேலே ஒரு லாக் கொடுத்து போடுற மாதிரி இருக்குது. அந்த ஸ்க்ரூ போடுற இடம் வந்து உடச்சின்னு கீழே வந்து போச்சு வண்டியிலேருந்து. இது எப்படி உடஞ்சதுன்னு தெரியல. இது பார்க்க ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. வீட்லேயும் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஏன்னா வண்டி வாங்கி இப்போ தான் ஆச்சு, அதுக்குள்ளே இன்னும் ஒரு 2 வாரம் தான் ஆச்சு வண்டி வாங்கி, அதுக்குள்ளே இது உடஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு வீட்டில் கஷ்டப்பட்டுருந்தாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம வண்டி பல்சர் 220 கீழே தள்ளி நிறையா டைம் உடச்சிட்டாங்க. இப்போ இதையும் பார்த்தீங்கன்னா இப்போ தான் இதே ஆரம்பமானதுன்ற மாரி இப்போ தான் புதுசாக ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. இதுலேருந்து இதுக்குமே மாற்றுறதுக்கு கேட்டால் 400 ஆகும்னு சொன்னாங்க. சரி, நம்மளே ஃபெபிக்விக் வாங்கி ஒட்டிக்கலான்ட்டு வச்சுருக்கேன். அப்படி ஒட்டியும் செட் ஆகலைன்னா நம்ம மாற்றி தான் ஆகணும். அடுத்து பார்த்தீங்கன்னா வண்டியில் வந்து டஸ்ட்டு படியுது நிறையா. வண்டியில் டஸ்ட்டு படியுது. அதெல்லாம் வந்து நம்மளால் அவ்வளோ க்ளீன் பண்ண முடியல. இந்த மாதிரி நம்ம வெளிப்படையாக இருக்கிற இடத்துல நம்ம க்ளீன் பண்ணாலும் இந்த இன்ஜின்லாம் இருக்க இந்த இடத்துலலாம் வந்து நம்மளால் டஸ்ட்டை க்ளீன் பண்ண முடியல. இந்த சரி இடத்துலலாம் வந்து சரியாக டஸ்ட்டை க்ளீன் பண்ண முடியல. அதேமாதிரி இந்த சீட்டு கீழே வர இந்த மர்க்காடு கீழே இருக்க அந்த டஸ்ட்டுமே க்ளீன் பண்ண முடியல. இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்குது. ஏன்னா நம்ம ஒரு நாள் ஒரு தெரியாத ஒரு ஊருக்கு போயிட்டு வண்டியை வந்து அந்த ஊருக்குள்ளே ஓட்டிட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்ரு. நானும் மெயின் ரோடு வரும்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வண்டியை ஓட்டுறோம். அந்த 10 கிலோமீட்டருமே பார்த்தீங்கன்னா வெறும் செம்மண் தான். செம்மண்ணில் ஓட்டி வண்டி ஃபுல்லாகவே மண் ஆயிடுச்சு. வண்டி ஃபுல்லாகவே மண் தான். ஏன்டா அந்த ரோட்டில் வந்தேன்னு சொல்லிட்டு திரும்ப அந்த ரோட்டில் திரும்பவே அந்த வழியில் வந்து திரும்ப மெயின் ரோடு பிடிச்சி திரும்ப சுற்றிட்டு போனோம். இது மாதிரி தெரியாத ஒரு வழியில் செம்மண் ரோட்டில் அந்த மாதிரி ரோட்டில் நம்ம போகிறோன்ற பட்சத்தில் வண்டி பார்த்தீங்கன்னா
நல்லாவே டஸ்ட் ஆகுது. அது நமக்குமே பார்க்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்குது. நம்ம இதுக்கு முன்னாடி வண்டியில் நம்ம எங்கே வெளியில் போகிறோன்னா அந்த ரோடெல்லாம் கரெக்டாக இருக்கா, நமக்கு தெரிஞ்ச ரோடா அப்படின்னு பார்த்து போங்க. ஏன்னா அது தெரியாத ரோட்டில் போயிட்டு இப்போ நம்ம வண்டி இப்போ வாங்கி ஒரு 2 வாரத்திலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் மாட்டிச்சு. வெறும் மண்ணல்லே வண்டி ஓட்டுற மாதிரி ஆயிடுச்சு. ஃபுல்லாகவே செயின் ப்ளாக்கெட் எல்லாமே மண்ணாயிடுச்சு. நல்லா நம்ம சர்வீஸ்க்குள்ள வாட்டர் வாஷ் பண்ணி கொடுத்தாங்க. அது நல்லாவே இருந்துச்சு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி நம்ம தான் வந்து பத்திரமா பாதுகாத்துக்கணும்.